நமக்கு வந்து யாருக்கிட்டையாவது போகணும், யாருக்கிட்டையாவது போய் யாராவது நம்மக்கிட்ட பைபிளை படிச்சுட்டு பைபிள் இப்படி தான் அப்படி தான் நம்ம மண்டையை குழப்பணும். அப்படி குழப்பனா நம்ம ஏற்றுப்போம். இதுதான் உண்மையான விசுவாசம். சிறுபெல்லாம் மண் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்போம். கலப்படம் இல்லாத விசுவாசத்தை போதிக்கிற ஒரு சிறுபத்துக்கு நம்ம போய் அதை வந்து நம்ம கடவுளாக நினச்சி அதை வந்து அப்படியே முன்னாடி மண்டிட்டு கும்பிடலை. கடவுளோட ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு சாதனம். அதனால் அதுக்கான மரியாதைகளை நம்ம வந்து சில நேரத்தில் செலுத்துகிறோம். பிகாஸ் அது வந்து அச்சிக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி ஒரு சிம்பிளான கான்செப்ட் நம்ம மனுஷ மூளைக்கு அது எட்ட மாட்டேங்குது. பாருங்களேன், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மண். சபையில் வந்து திருச்சபையில் சர்ச்சஸ் வந்து அவ்வளோ எக்ஸால்ட்டடாக அவ்வளோ அழகாக வந்து பல சிறுபங்களை வச்சு புனிதர்களை வச்சு ஈஸ்வரை வந்து நற்கருணை தூக்கி காட்டும்போது அந்த பீடம் நிறைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹெவன். அந்த நற்கருணை கதிரை தூக்கும்போது மோட்சம் வந்து இறங்கி வருது. அந்த இடத்துல மோட்சமே இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இயேசுவை வந்து ஆராதிக்கிறாங்க. அது அவங்க மண்டைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இடங்களில் வந்து பீடங்கள் அவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ புனிதர்களை வச்சு எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அது எதுவுமே புரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கல், மண். தயவு செஞ்சு இந்த மண் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வெளியே வாங்க, ஓகேவா? கலப்படம் இல்லாமல் விசுவாசத்தை போதிக்கிற இந்த சாதனம் வந்து எவ்வளோ பெட்டர். யாருக்கிட்டையுமே மண்டையை கொடுத்து பைபிளை ரீட் பண்ணி அவங்க எனக்கு பைபிளை பற்றி எதையோ சொல்லி குழப்பி அவங்களுக்கு தரஃப் என்னை இழுக்கிறதுக்கு பார்த்து காணிக்கைகளை சேர்க்கணும், காணிக்கைகளை மட்டும் சேர்க்கணும், என்னோடய வீட்டை கெட்டணும் அப்படின்னு நினைக்கிற பலபோதகர்கள் இருக்கிற மத்தியில் கலப்படம் இல்லாமல் விசுவாசத்தை போதிக்கிற அந்த சிறுபம் மச் பெட்டர். அண்ட் அது சர்ச்சில் இருக்கிறது எந்த தப்பும் கிடையாது. உங்களோட சிந்தனைகள், உங்களோட பார்க்குற விதம் இருக்கு இல்லையா, அதை மாற்றிக்கோங்க. ஆமேன்.